Hi friends, welcome to Lakshmi Max. By December 2025, RRB Group D ல கேட்ட GK and Science question discuss பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 2026ல வரக்கூடிய NTPC எழுத போறேன். அதே மாதிரி SSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா RRB NTPC 2025க்கான பேட்சும் ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச் SSC GDக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். அதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கு 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 10 Newton force act on an object. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது மேல ஒரு விசையை செலுத்துறோம். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நியூட்டன் விசையை செலுத்துறோம். The object is displaced 5 meter in the direction of the force. For example, ஒரு மேஜை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் இருக்கு, அது மேல 5 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து இது என்ன பண்றீங்க, செலுத்துறீங்க. அப்போ அந்த டேபிள் வந்து என்ன ஆகும், இடப்பெயர்ச்சி அடையும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்படிதானே? இந்த இடத்துல இருந்து நான் ஃபோர்ஸை கொடுத்து அப்படியே தள்ளும் போது என்ன ஆகும், டேபிள் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும். அப்படிதானே? சோ அப்ப 5 மீட்டர் வந்து என்ன ஆகுது, அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ என்னால் செய்யப்பட்ட வேலை என்ன, the work done by the forces. அந்த விசையால் செய்யப்பட்ட வேலை, அந்த விசை செய்த வேலைனாலும் நான் செய்த வேலைனாலும் ஒண்ணானே. ஏன்னா அந்த மேஜையை தள்ளி இருக்கிறது யாரு, நான் தான். ஒரு மேஜை இருக்கு, அதுக்கு வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து நான் தள்ளுறேன். தள்ளும் போது அது எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்த மேசை ஒரு 5 மீட்டர் தள்ளி போயிருது. ஓகேவா? அப்போ அங்க செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 நியூட்டன் விசை கொண்ட, அதாவது ஒரு பொருளின் மீது 10 நியூட்டன் விசை வந்து செயல்படுகிறது. பொருள் விசையின் திசையில் 5 மீட்டர் இடம் பெயர்ந்துள்ளது. இங்க ஒரு மேஜை இருக்கு, 5 நியூட்டன் விசையை செலுத்தும் போது இங்க இருந்த மேஜை ஒரு 5 மீட்டர் தள்ளி நகண்டு இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இந்த விசையால் செய்யப்படும் வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் டன் உங்களுக்கு என்ன வரும், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் என்னது, உங்களுக்கு செய்யப்பட்ட வேலை. ஃபோர்ஸ் எவ்வளவு செலுத்திருக்கீங்க, 5 எத்தனை நியூட்டன், 10 நியூட்டன். 10 நியூட்டன் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எத்தனை மீட்டர் போயிருக்கு, 5 மீட்டர். அப்ப 10 இன்டு 5 அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 50 ஜூல்னு கிடைக்கும். வேலையின் அலகு என்னது, ஜூல். ஆற்றலின் அலகும் ஜூல் தான். ஓகேவா? அப்ப அங்க செய்யப்பட்ட வேலை எவ்வளவு, 50 ஜூல். 50 ஜூல்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, புரியுதா? வேலைங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விசை, அதனால அது இடப்பெயர்ச்சி அடையுது பாத்தீங்களா, கொஞ்சம் தூரம் நகருது பாத்தீங்களா, ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகுது இல்லையா, அப்ப அந்த இடப்பெயர்ச்சி. அப்ப வேலைங்கிறது விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. ஓகே, ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்ங்கிறது விசை, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது இடப்பெயர்ச்சி. ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சயின்ஸ் கிளாஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இங்க டீடைலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த PDF எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃப்ரீ மெட்டீரியலை ஓபன் பண்ணி பாருங்க. அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த அனாலிசிஸோட PDF எல்லாமே அதுல அப்லோட் பண்ணிருவோம். டெய்லி ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 50 ஜூல். ஓகே, which of the following cell organelles is responsible for the storage, modification and packaging of products in vessels? ஓகேவா? பின்வரும் செல் உறுப்புகளில் வெசில்ஸ்களில் பொருட்களை சேமித்தல், மாற்றியமைத்தல் மற்றும் பேக்கேஜிங் செய்வதற்கு எது பொறுப்பாகும்னு கேட்டிருக்காங்க. எதுனா கோல்கை உறுப்புகள், அதாவது கோல்கி அப்பேரட்டஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ எந்த கிரிக்கெட்டர் இப்ப ரீசெண்டா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க? இப்ப ரீசெண்டா 2025ல எந்த கிரிக்கெட்டருக்கு பத்மஸ்ரீ அவார்டு நம்ம பிரசிடென்ட் திரௌபதி மர்மு வந்து கொடுத்தாங்க? இதுதான் கொஸ்டின். ஓகே, யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஓகேவா? சோ கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வாஸ் awarded the Padmasree in 2025 for his significant contribution to Indian cricket, receiving the prestigious award from President Draupadi Murmu
ஆன் ஏப்ரல் 28, 2025 ராஷ்டிரபதி பவன். ஓகேவா? சோ இப்போ ரீசெண்டா ஓகேவா 2025ல எந்த கிரிக்கெட்டருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அஸ்வினுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லைன்னா அவரோட நேம் வந்து ஆர் அஸ்வின்னாலும் கொடுத்திருப்பாங்க. ஓகே, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க்? கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்தியாஸ் ரேங்க் இன் 2025 ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2025 மனித மேம்பாட்டு அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ப்ரீவியஸா நமக்கு 27 நவம்பர்லயோ 28 நவம்பர்லயோ இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதோட இது 3வது டைம் ரிப்பீட் ஆகுது. இந்த கொஸ்டின் 3rd டைம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, சோ இது எத்தனாவது ரேங்க்? 130. ஓகே, டோட்டலா எத்தனை கண்ட்ரி அப்படின்னா 193 கண்ட்ரில இந்தியா வந்து 130வது இடத்துல இருக்கு. இந்த ரேங்க வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுஎன்டிபி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியையும் வச்சு அந்த தர வரிசையை வந்து வெளியிடுவாங்க. மனித மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா 130வது இடத்துல இருக்கு. மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னா 193 நாடுகள்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 130. இதை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லைன்னா யுஎன்டிபின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதோட இப்ப உள்ள இந்த தீம் பாத்தீங்க அப்படின்னா 2025க்கான இந்த தீம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கான தீம் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா தேர்வு செய்ய வேண்டிய விஷயம் ஏஐ யுகத்தில் மக்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள். இதுதான் தீம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து. ஓகே, ஐஸ்லாந்து தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நம்ம இந்தியா 130வது இடத்துல இருக்கு. மொத்தம் 193 கண்ட்ரி. யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இந்த அறிக்கையை வந்து என்ன பண்றாங்க, இந்த ரேங்கை வந்து வெளியிடுறாங்க. ஓகே, சோ இந்தியா 130வது இடம், டோட்டலா 193 கண்ட்ரி. இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டோட அந்த தீம் இல்லைன்னா டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா a matter of choice people and possibilities in the age of AI. இதுதான் இப்ப இருக்கிறதுக்கான அந்த டைட்டில் இல்லைன்னா தீம்னு எடுத்துக்கலாம். ஓகே, யார் இந்த ரேங்கை பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க ஐஸ்லாந்து, 2வது நார்வே, 3வது வந்து சுவிட்சர்லாந்து. இருக்கிறதுலே லோயஸ்ட் ரேங்க் லாஸ்ட் ரேங்க் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் சூடான். மேபி இது கேட்கலாம். ஓகேவா? ஒரு 2% வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கேட்கறதுக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, நம்ம இந்தியாவோட ரேங்க் என்ன, மொத்தம் எத்தனை கண்ட்ரி, யார் இதை வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு எது, இதுதான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் டிவைசஸ் லைக் காப்பர் டீ இன் ஃபேமிலி பிளானிங்? குடும்ப கட்டுப்பாட்டில் காப்பர் டீ போன்ற சாதனங்களை பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? ஓகே, காப்பர் டீயோட யூஸ் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, விந்தணுக்களுக்கு உடல் ரீதியான தடையாக செயல்படுதல்னு சொல்லியிருக்காங்க. பெண்களின் ஹார்மோன் அளவை மாற்றுவதற்கு. சோ இது ராங் தான். ஓகேவா? கருவுற்ற முட்டைகள் கருப்பையில் பதியப்படுவதை தடுக்க, ஆண்களில் விந்து பரிமாற்றத்தை தடுக்க. ஓகே, காப்பர் டீ வந்து ஆண்களில் விந்து பரிமாற்றத்தை தடுக்கிறதுக்கு இல்ல, இந்த இதுவும் இல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருவுற்ற முட்டைகள் வந்து கருப்பையில போய் இருக்கும். ஓகே, கருவுற்ற முட்டைகள் இருக்கும் இல்லையா? சோ கருவுற்ற முட்டைங்கிறது விந்து வரும்போது அண்டத்து கூட சேரும் போது அப்பதான் என்ன நடக்கும், கருவுறுதல் நடக்கும். அப்ப அந்த கருவுற்ற முட்டை இருக்கும் இல்லையா அந்த பெண்ணோட உடலுக்குள்ள, சோ அது வந்து கருப்பைக்குள்ள போகணும். அந்த கருப்பைக்குள்ள போறதை தடுக்கிறதா யாரோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காப்பர் டீயோட வேலை. இது வந்து என்ன பண்ணும், பெர்த் கண்ட்ரோல். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இங்கிலீஷ் மீடியம்கான ஆன்சர் என்னன்னா டு பிரிவென்ட் ஃபர்டிலைஸ்டு எக்ஸ். அந்த கருவுற்ற முட்டைகளை கருப்பையில போய் ஸ்டோர் தங்க விடாம பண்றதுதான் யாரோட வேலை அப்படின்னா இந்த காப்பர் டீயோட வேலை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 20th G20 சமிட் எங்க நடந்துச்சு? ஓகே, 20th G20 சமிட் 2025. இப்ப 2025ல நடந்த இந்த G20 சமிட் எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20வது 20th G20 சமிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் G20 சமிட் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல நடந்திருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்துல நடந்த முதல் G20 சமிட் எது அப்படின்னா இப்ப 2025ல நடந்த இந்த 20வது G20 சமிட் தான் ஆப்பிரிக்க கண்டத்துல நடந்த G20 சமிட். இதோட தீம் என்ன அப்படின்னா சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20th G20 சமிட் எங்க நடந்துச்சு? இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்த ஷிப்ட்ல என்ன கேட்கலாம்னா தீம் கேட்கலாம். ஓகே, தீம் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எவர் G20 சமிட் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல எது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். எத்தனாவது 20th G20 சமிட் தான் எங்க நடந்துச்சு, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல வந்து நடந்திருக்கு. ஓகே, தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற 20வது G20 உச்சி மாநாடு. 20வது G20 உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு? தென்னாப்பிரிக்காவுல ஜோகன்ஸ்பர்க்ல வந்து நடந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்க கண்டத்துல நடந்த முதல் G20 உச்சி மாநாடு. இதோட அந்த கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமை, சமத்துவம், நிலைத்தன்மை. இதுதான் அதோட கருப்பொருள். 2020க்கான G20 மாநாட்டோட கருப்பொருள் என்னன்னா ஒற்றுமை, சமத்துவம், நிலைத்தன்மை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
when electric current flows through a conductor it produces ஒரு கண்டக்டர் ஒரு கடத்தின் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது என்ன நமக்கு உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலம் வந்து அந்த கடத்தியை சுத்தி நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு கடத்தி வழியா கரண்ட் இதாகுது அப்படின்னா அந்த கடத்தியை சுத்தி என்ன உருவாகும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு காந்த புலம் வந்து உருவாகும் ஒரு கடத்தின் வழியாக மின்சாரம் பாயும் போது அதை சுற்றி உருவாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து 2025க்கான வேர்ல்டு ஜூடோ சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா புட்டாபெஸ்ட் ஹங்கேரி. ஓகேவா? சோ புட்டாபெஸ்ட் ஹங்கேரி. ஹங்கேரியோட கேபிட்டல் தான் என்னது? புட்டாபெஸ்ட். ஓகேவா? சோ இதுக்கு கூட கண்ட்ரி கேபிட்டல் படிக்கும்போது சொல்லி கொடுத்திருப்பேன். ஹங்கரியா இருந்தா ஃபுட் சாப்பிடணும். ஹங்கேரி புட்டாபெஸ்ட். 2025 வேர்ல்டு ஜூடோ சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஹங்கேரியோட தலைநகரமான புட்டாபெஸ்ட்ல வந்து நடந்திருக்கு. அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் எக்கோசிஸ்டம் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு உதாரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. புல்வெளிகள் கிராஸ்லேண்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் ஹூ ஓன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்டே வரீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ப்ரீவியஸா உள்ள எக்ஸாம்ல ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். ஹூ ஓன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் இன் ஆஸ்திரேலியன் ஓபன் 2025. ஜனவரி 2025 ஆஸ்திரேலிய ஓபனில் ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யாரு? நான் கூட உங்களுக்கு அந்த ஷிஃப்டோட அனாலிசிஸ் போடும்போது செகண்ட் வந்தவங்க யாரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். எல்லாருமே அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ்னு கரெக்டா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. போன ஒரு 2 ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே கொஸ்டின் எஸ்டர்டே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆஸ்திரேலியன் ஓபன் 2025ல யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானிக் சின்னர். ஓகே, இவரு தான் வின் பண்ணிருக்காங்க. யாரு டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஜெவ்ரேவை வந்து டிஃபீட் பண்ணாரு. கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. டெய்லி அனாலிசிஸ கரெக்டா பாத்துட்டு வாங்க. நீங்க பாத்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் குளோரைடு. டெய்லி பாத்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. கால்சியம் குளோரைடோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ கால்சியத்தோட அணியன் வந்து எத்தனை? 40. அப்படிதானே? அப்ப இங்க ஒரு கால்சியத்தோட அணியன் வந்து 40. குளோரினோடது பாத்தீங்கன்னா 35. இங்க ஒரு கால்சியம் தானே இருக்கு. அப்ப 40 பிளஸ் குளோரின் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 × 35ன்னு போட்டுடலாம். அப்ப ஆன்சர் 40 பிளஸ் 70. ஆன்சர் என்ன வரும்? 110 கிட்ட வரும். ஆன்சர் 110 இல்ல 111. ஓகே, ஆப்ஷன்ல உங்களுக்கு 111 113 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. 12 132ன்னு. சோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சு நீங்க ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்ப அதோட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? மூலக்கூறு நிறை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 110. ஓகே, அடுத்த கொஸ்டின். which country ranked 10th in climate change performance index? மேபி இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனா இதே மாதிரி கேட்கல. climate change performance indexல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஷிப்ட்ல கேட்டிருந்தாங்க. அதையே கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. climate change performance indexல இந்தியாவோட ரேங்க் என்னது? 10வது. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? எந்த கண்ட்ரி climate change performance indexல 10வது ரேங்க் வாங்கியிருக்காங்க? which country ranked 10th in the climate change performance index 2025? report released at the annual United Nations climate conference in Baku. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? சோ இதுல கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல யாரு 10th பிளேஸ்ல இருக்கா? நம்ம இந்தியா. ஓகேவா? சோ இந்தியா தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்தியாவோட ரேங்க் தான் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல 10th. அடுத்த கொஸ்டின். ஏசியன் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப். ஓகேவா? சோ இன் ஜூன் டேஸ் ஓன் த பிரான்ஸ் மெடல் இன் விமென்ஸ் வால்ட் ஃபைனல். ஓகேவா? சோ ஏசியன் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்ல இந்தியாவை சேர்ந்த யாரு வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரணிதி நாயக். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல படிக பொருளுக்கு உதாரணம் எவை அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. விச் இஸ் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். படிக பொருட்களுக்கு உதாரணங்கள் எவை? டைமண்ட், அதுக்கப்புறம் சால்ட், ஐஸ், சுகர், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா படிக பொருட்கள்னு சொல்லலாம். குவாட்ஸ், கால்சைட், சுகர், சர்க்கரை, மைக்கா, வைரம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா படிக பொருளுக்கான உதாரணம். உங்களுக்கு எக்ஸாம்ல ஆப்ஷன் எப்படி கொடுத்திருந்தாங்களோ அதை பொறுத்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. as of June 2025 நரேந்திர மோடி has served as the Prime Minister of India for just dash years. இதான் கொஸ்டின். ஓகேவா? சோ இப்போ ஜூன் 2025 படி நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா நரேந்திர மோடி, அவரு எத்தனை வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க? இதுதான் கொஸ்டின். எத்தனை வருஷமா பிரைம் மினிஸ்டரா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா கொஸ்டின். ஓகே, எத்தனை வருஷமா இருக்காங்க? 11 இயர்ஸா. ஓகே, கொஸ்டின் புரியுதா? as of ஜூன் 2025 ஜூன் 2025 படி நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை வருட காலமாக பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க? இதுதான் கொஸ்டின். எத்தனை வருட காலம்? 11 வருஷமா. ஓகே,
பிளான்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து தெளிவா தெரியல. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் பத்தி தான் கேட்டிருந்தாங்க. பிளான்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும், அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். பிளான்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண் பால் உறுப்பை வந்து நம்ம மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம், பெண் பால் உறுப்பை வந்து சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஸ்டாமென்னு சொல்லுவோம் மகரந்தத்தை, சூலகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ஸ்ல உள்ள ரீப்ரொடக்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. த பிரசிடென்ட் ஆஃப் த ஆப்பிரிக்கன் ஏசியன் ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் AARDO, ஓகே, ஃபார் 25 to 27. சோ இந்த கொஸ்டின் வந்திருக்கு. AARDO ஓட பிரசிடென்ட் யாரு? 2025ல இருந்து 27 வரைக்கும் அவங்களுக்கு டேர்ம் பதவி காலம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்தியாவில இருந்து தான் யாராவது ஒருத்தங்க பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க. அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் ஆப்பிரிக்கன் ஏசியன் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது AARDOன்னு சுருக்கமா சொல்லுவோம். 2025 to 27க்கு யார பிரசிடென்ட்டா இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சவுகான். ஓகேவா? சோ சிவராஜ் சிங் சவுகான் இருக்காரு இல்லையா, நம்ம இந்தியாவோட ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், இவரை தான் AARDO ஆப்பிரிக்கன் ஏசியன் ரூரல் டெவலப்மெண்டோட பிரசிடென்ட்டா வந்து இது பண்ணிருக்காங்க. அவரோட டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 25 to 27, 2025 to 27. 2025 to 27 ஆண்டுக்கான ஆப்பிரிக்கா ஆசிய கிராமப்புற மேம்பாட்டு அமைப்பு என்னது? AARDO. இதோட தலைவராக இந்தியாவை சேர்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரத் போல் ஆன்லைன் போர்ட்டல் டிசைன் ஃபார் என்ஹான்ஸ்டு இன்டர்நேஷனல் போலீஸ் கோஆபரேஷன் வாஸ் இனாகிரேட்டட் பை இந்தியாஸ் டேஷ். ஓகேவா? சோ இந்த பாரத் போர்ட் ஆன்லைன் போர்ட்டலை யாரு இனாகிரேட் பண்ணிருக்காங்க? இதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம PM ஓட நேம் நரேந்திர மோடி, அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நேம் எல்லாமே ஆப்ஷன்ல இருந்துச்சு. சோ அந்த பாரத் போல் ஆன்லைன் போர்ட்டலை வந்து இது பண்ண எஸ்டாப்ளிஷ் இனாகிரேட் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா. ஓகேவா? நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மேம்படுத்தப்பட்ட சர்வதேச காவல் ஒத்துழைப்பிற்காக வடிவமைக்கப்பட்ட பாரத் போல் ஆன்லைன் போர்ட்டலை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஓகே, இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்காங்க. ஆனா அவங்க வந்து இப்போ நம்ம ரெண்டு பேர் இருந்து ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரெண்டு பேருக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இல்ல. எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஏன் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, டூ ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிங் டுகெதர் டோன்ட் ஃபீல் ஈச் அதர்ஸ் கிராவிடேஷனல். ரெண்டு பேருமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசையை வந்து ஏன் இது பண்ணல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் அட்ராக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பூமி இருக்கு. பூமியோட நிறை பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பர்சனோட நிறைய விட பூமியோட நிறை வந்து அதிகம், அப்படிதானே? சோ அதனாலதான் அவ்வளோ பெரிய நிறை கொண்ட பூமிக்கு மேல அந்த பூமியோட நிறைய கம்பேர் பண்ணும்போது நம்ம நிறை வந்து எவ்வளோ அளவு கம்மியா இருக்கும். சோ அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஸை வந்து அவங்களால இது பண்ண முடியல. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் போர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பூமியோட நிறைய கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும், வீக்கா இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த மாதிரிதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Earth's massive gravity and other forces like friction due to their small masses compared to planet. So பிளானட்டோட நிறைய கம்பேர் பண்ணும்போது நம்மளோட நிறை வந்து கம்மி. அதனாலதான் அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையை அவங்க உணரல. நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும், அப்படிதானே? சோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும், ஆனா நம்மளால அதை உணர முடியாது. எதனாலன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியோட நிறை பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விட அதிகம். அதனால நம்ம வந்து அந்த ஈர்ப்பு விசையை வந்து உணர முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி வந்து வீக்கா இருக்கும், கம்மியா இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகே, இந்தியன் எக்காலஜிஸ்ட் டேஸ் ரிசீவ்ட் த யுனைடெட் நேஷன் ஹையஸ்ட் என்வரன்மெண்ட் ஹானர் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு. ஓகே, சோ யுனைடெட் நேஷனோட சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு யாரு கொடுத்திருக்காங்கன்னா மாதவ் காட்கில். இவர் வந்து இந்தியன் எக்காலஜிஸ்ட். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. பர்னிங் ஹைட்ரோகார்பனை எரிக்கிறோம், பர்ன் பண்றோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ரிசல்ட் என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். அதாவது எனர்ஜி அண்ட் ஹீட் அண்ட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹைட்ரோகார்பனை எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின், லார்ஜஸ்ட் இ வேஸ்ட் ப்ரொடியூசிங் சிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? மும்பை. ஓகேவா? இந்தியாவில் அதிக அளவில் மின்னணு கழிவுகளை தயாரிக்கும் நகரம், உற்பத்தி செய்யும் நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை. நகரம் கேட்டிருந்தா மும்பை சொல்லுங்க.
ஸ்டேட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மகாராஷ்டிரான்னு நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கு மேபி எஸ்டர்டே ஸ்டேட்டும் கேட்டிருக்கலாம், இல்ல அந்த சிட்டியோட நேமும் கேட்டிருக்கலாம். சிட்டி கேட்டிருந்தாங்கன்னா மும்பைன்னு சூஸ் பண்ணுங்க. ஸ்டேட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மகாராஷ்டிரான்னு சூஸ் பண்ணுங்க. லார்ஜஸ்ட் இ வேஸ்ட் ப்ரொடியூசிங் சிட்டிக்கு பதிலா அந்த இடத்துல ஸ்டேட்னு இருந்துச்சுன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? அதிக அளவு மின்னணு கழிவுகளை உற்பத்தி செய்யும் நகரம் மும்பை, மகாராஷ்டிரா. The processor architecture mainly used in the chip jointly developed by the processor architecture சிப்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸரை டெவலப் பண்ணவங்க, அதாவது ஐஐடி மெட்ராஸும் இஸ்ரோவும் சேர்ந்து டெவலப் பண்ண அந்த ப்ராசஸரோட நேம் என்ன அப்படின்னா RISC-V. ஓகேவா? ஐஐடி மெட்ராஸ் மற்றும் இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய சிப்பில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் செயலி கட்டமைப்பு எது அப்படின்னா RISC-V. ஓகே, which of the following are the function of epithelial tissue? எபிதெலியல் திசுக்களின் செயல்பாடுகள் யாவை? இது எபிதெலியல் திசு என்ன பண்ணும்னா பாதுகாப்பு, உறிஞ்சுதல், சுரப்பு. இது 3 தான் அதோட வேலை. ப்ரொடெக்ஷன், அப்சார்ப்ஷன், செக்ரியேஷன். ஓகே, ஆர்பிஐ. ஓகே, ஆர்பிஐ வந்து ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து உருவாக்கி இருக்காங்க. அந்த சேனலோட நேம் என்ன? இதுதான் கொஸ்டின். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவோம். லான்ச் எ வெரிஃபைடு வாட்ஸ்அப் சேனல் நேம்டு. அந்த வாட்ஸ்அப் சேனலோட நேம் என்ன? இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஆர்பிஐ ஹெக்தா ஹை. ஓகே, இதுதான் ஆர்பிஐயோட நியூ வாட்ஸ்அப் சேனல். இந்திய ரிசர்வ் வங்கி, இந்தியாவின் மத்திய வங்கின்னு சொல்லுவோம். இவங்க உருவாக்குன அந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து ஆர்பிஐ ஹெக்தா ஹை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆத்ம நிர்பாரத் பல்சஸ். ஓகே, இந்த ஆத்ம நிர்பாரத் பல்சஸுக்கு யூனியன் பட்ஜெட்ல எவ்வளோ the scheme with an outlay of 11,440 crore and a target set for the period of 25 to 26, 20 to 31 is the mission for Atmanir Bharat Pulses. Okay, so 11,440 crore வந்து எந்த இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்? இதுதான் கொஸ்டின். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைகிறதுக்காக, அதாவது ஆத்மநிர் பாரத்தின் பல்சஸ் இந்த மிஷனுக்காக. ஓகேவா? பிரதமர் அக்டோபர் 11, 2025 அன்று 11,440 கோடி பட்ஜெட் ஒதுக்கீட்டில் பருப்பு வகைகளில் ஆத்மநிர் பாரத் திட்டத்தை தொடங்கினார். அதாவது அந்த பருப்பு உற்பத்தி, பல்சஸ் உற்பத்தியில நாம தன்னிறைவு அடைகிறதுக்காக, அதிக அளவு உற்பத்தி பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க? ஆத்மநிர் பாரத் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக செலவிடப்பட்ட தொகை, மேபி இந்த தொகையும் உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்கலாம், இல்லனா இந்த தொகை வந்து எந்த மிஷனுக்காக செலவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த தொகை வந்து ஆத்ம நிர்பாரத் தான் மிஷன், ஆத்மநிர் பாரதா மிஷன். ஓகேவா? சோ இந்த மிஷன் எதுக்காகனா பல்சஸுக்கு. ஓகே, இல்ல எதுக்காகன்னு கேட்டிருக்கலாம், கொஸ்டின் எப்படினாலும் கேட்டிருக்கலாம். ஓகே, ஸ்டூடெண்ட் சொன்னது என்னன்னா ஆத்மநிர் பாரதால இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு. ஓகே, 11,440 கோடி வந்து இதுக்காக ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. எதுக்காகனா பல்சஸ் உற்பத்தியில தன்னிறைவு அடைகிறதுக்கு. 2030 to 31 ஆண்டுக்குள் உள்நாட்டு பருப்பு உற்பத்தியை 350 லட்சம் டன்களாக உயர்த்தவும், சாகுபடி பரப்பளவை 310 லட்சம் ஹெக்டேராக விரிவுபடுத்துவதும் தான் இதோட நோக்கமா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன், டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து 10 மீட்டர். டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதானே. ஒரு மேஜையை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது மேல ஒரு விசை 5 நியூட்டன் செலுத்துறோம் அப்படின்னா அது கொஞ்சம் தூரத்துக்கு போகும், ஒரு 10 மீட்டர் தள்ளி போகுது. ஓகேவா? அப்போ ஒர்க் டன் என்னவா இருக்கும்? சோ ஒர்க் டன் என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப 5 × 10 50 ஜூல்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் 2025 which state mandated a child protection policy? ஓகே, குழந்தைகளுக்கான இது. ஓகே, சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க? இன் ஆல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், ஹாஸ்டல், கவரிங் ஆன்டி புல்லிங், ஆன்டி ட்ரக் மெஷர்ஸ், கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அண்ட் ஸ்டாஃப் ட்ரைனிங். 2023 ஆண்டில் அனைத்து குடியிருப்பு பள்ளிகள், விடுதிகளிலும் கொடுமைப்படுத்துதல் எதிர்ப்பு, இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு, இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், இது எல்லாத்துலயும் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக எந்த மாநிலத்துல இந்த இது கொண்டு வந்திருக்காங்க? சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கர்நாடகால கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி, குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக, ஸ்கூல்லயா இருக்கட்டும், ஹாஸ்டல்லயா இருக்கட்டும், எல்லா பிளேஸ்ல இருந்தும் பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா? சோ இப்போ வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் கொடுத்திருக்கோம் ஒரு சர்க்கியூட்ல. கரண்ட் வந்து 0.2 ஆம்பியர் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, மின்னோட்டம் வந்து 2 வோல்ட்டும், மின்னோட்டம் வந்து 0.2 ஆம்பியரும் வோல்டேஜ். ஓகே, சோ வோல்டேஜ் வந்து மின்னழுத்த வேறுபாடு, வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வோல்ட்டும் கொடுத்திருக்கோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன, மின் தடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓம்ஸ் லால இருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஓம்ஸ் லா என்ன அப்படின்னா V = IR. ஏதாவது 2 இது கொடுத்துட்டு இன்னொன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ R தானே கேட்டிருக்காங்க. R = V/I ன்னு போட்டுடலாம். V எவ்வளவு? 2 வோல்ட். I எவ்வளவு? 0.2. ஓகே, மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணா 20/2ன்னு வரும். அப்ப I வந்து எவ்வளவு? உங்களுக்கு என்னது? R வந்து எவ்வளவு? 10 ஓம். அப்போ மின் தடை வந்து எவ்வளவு? 10 ஓம். புரியுதா?
ஸ்பீடா போன மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈஸி தான். ஓம்ஸ் லால போடுவோம். V ஈக்குவல் டு IRன்னு கிடைக்கும். இதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு V பை Iன்னு எழுதலாம். வோல்டேஜ் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லே. 2ன்னு கொடுத்துட்டாங்க. கரண்ட் வந்து 0.2ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கும்போது 20/2ன்னு மாறும். ஃபைனலா நமக்கு மின்தடை என்ன கிடைக்கும்? 10 ஓம்னு கிடைக்கும். இது 2வது ஷிஃப்ட்ல. ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டினை அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் வந்து ஒரு 70, 75க்கு மேலலாம் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிஇடிக்கு டெய்லி காலையில கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்லாம் படிக்க போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த டைம் கரெக்டா இருக்குமோ அந்த டைம்ல நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம். 200% பெர்ஃபெக்ட்டான ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து இதுல கொடுத்துருப்போம். ஓகேவா? ஒன்ஸ் இதுல 1,999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வந்து இதுல கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸ் எதுவுமே வெளியே வாங்க வேண்டாம். மெட்டீரியல்ஸும் இதுலயே PDF ஃபார்மட்ல கொடுத்துருவோம். வாரம் வீக்லி டெஸ்ட்டும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரயில்வே படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். கையில இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன் வந்து ஆண்ட்ராய்ட் போன் தான் எல்லாருமே வச்சிருக்கீங்க. லேப்டாப் கையில வச்சிருப்பீங்க. அதுல கரெக்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருக்க பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு கையில ஒரு நோட்டை வச்சு நோட்ஸ் எடுத்துட்டே அப்படி வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாசம் ஒரு பிகினரா 0 லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 4 மாசம் இல்லைன்னா ஒரு மேக்சிமம் 6 மாசம். ஓகேவா? மினிமம் 4 மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம். இல்ல நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். ஆனா அந்த கன்சிஸ்டன்சியோட உட்காந்து படிக்கணும். இங்க டேலண்ட் எல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கன்சிஸ்டன்டா உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன தேவைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போது பாசிட்டிவ் மைண்ட் செட் தேவை. ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா 100கணக்கான நெகட்டிவான தாட்ஸ் வரும். படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய யோசனைகள் தோணும். அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும். கன்சிஸ்டன்டா படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. கையில இருக்க மொபைல் போன்ல இருக்க டேட்டாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 18 வயசு 20 வயசையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 18 வயசுலயே உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின அக்கறை வந்துருச்சு அப்படின்னா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் நம்ம என்ன முடிவு பண்ணுதோமோ அதுதான் நம்ம லைஃப் ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளோட கோலா இருக்கும். அதனால அந்த வயசுல வந்து கரெக்டான முடிவெடுங்க. மத்தவங்க வந்து நாள் ஃபுல்லா உட்காந்து போன் பேசுறாங்க, ஷார்ட்ஸ் பாக்காங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கு, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாம உட்காந்து புக்கை லவ் பண்ணுங்க, படிங்க. படிப்பு வந்து எப்பவுமே காப்பாத்தும். நம்ம ஏழை வீட்ல இருக்கோம், பணக்கார வீட்ல இருக்கோம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு அப்படின்லாம் கிடையாது. நல்லா படிச்சு இந்த சொசைட்டில மதிக்கக்கூடிய ஒரு நல்ல லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபும் நம்மளும் முன்னேறலாம். நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் அது ஒரு மரியாதையா இருக்கும். சோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ரயில்வே ஜாப்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஜாப். உள்ள இருக்கக்கூடிய அலோவன்சஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும். வேலைக்கு போனவங்க சொல்லுவாங்க உள்ள ப்ரெஷரா இருக்கு அப்படி இப்படின்லாம். ஆனா அந்த ப்ரெஷரை தாண்டியும் அந்த ப்ரெஷரால நம்ம அந்த வேலை ப்ரெஷரா இருக்குனாலுமே அந்த வேலையை வச்சு நமக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு நம்ம லைஃப்ல முன்னேறுறதும், எவ்வளவு புதுசா கத்துக்கிடுதோம். வேலைக்கு படிக்கும் போதா இருக்கட்டும், வேலைக்கு போன பிறகா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே லைஃப்ல வந்து கஷ்டம் இல்லாம இருக்காது. சும்மாவே இருக்க சொல்லுங்க, சும்மாவே இருந்தாலும் அதுவும் ஒரு கஷ்டமா தான் இருக்கும். லைஃப்ல சின்னதா ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே அந்த கஷ்டங்களை பட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போது சின்ன கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை தாண்டி லைஃப்ல முன்னேறிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே அது மறக்க முடியாத நாளா இருக்கும். நம்ம பேப்பரை அந்த ரிசல்ட்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ ரோல் நம்பரோ பார்க்கும்போதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஸ்கோர் கார்டு பார்க்கும்போதா இருக்கட்டும், வீட்டுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பும் போதா இருக்கட்டும், ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ரைனிங் பீரியடா இருக்கட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நல்ல நேரங்களா இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே அந்த நாட்கள் வந்து
ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிங்க. ஓகே. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அனாலிசிஸோட பிடிஎஃப் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.